எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 46 எம்இஆர் கோப்மேயர். அத்தியாயம் 46. தனிப்பட்ட துயரம் வரும்போது. இது எழுதுவதற்கு மகிழ்ச்சியான அத்தியாயம் அல்ல, ஆனால் எப்போதாவது அது மனவேதனையை குறைக்கும் என்ற நம்பிக்கையில் இதை எழுத வேண்டும். பின்னர் புரிதல் கேட்காத ஒரு ஏற்றுக்கொள்ளலின் குணப்படுத்துதலுடன் அதை மெதுவாக மாற்றும். ஏனென்றால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்போதாவது தனிப்பட்ட சோகம் தவிர்க்க முடியாமல் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வரும். மற்றும் மரணம். இதற்கு விளக்கங்கள் உள்ளன. அது உதவினால் ஒன்றைத் தேர்ந்தெடுங்கள். விளக்கங்களை ஆராய்வது இங்கு நமது நோக்கமல்ல, நிவாரணம் தேடுவதுதான். தனிப்பட்ட துயரங்களை நாம் பதட்டமாக பட்டியலிட மாட்டோம், ஏனென்றால் அவை அவற்றுக்கே போதுமானவை. நம் வாழ்க்கையின் தனிப்பட்ட துயரங்கள் நம் பொருட்களை இழப்பது அல்லது பெரும்பாலும் மிகவும் அன்பான மற்றும் நம்மில் ஒரு பகுதியாக இருக்கும் நபர்களை இழப்பது என்று வெறுமனே கூறுவோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 விஷயங்கள். மற்ற விஷயங்களும் கூட ஒருவேளை, ஆனால் எப்போதும் இந்த 4ம், ஏனென்றால் தனிப்பட்ட சோகம் தவிர்க்க முடியாதது போலவே மீட்சிக்கான இந்த 4 படிகளும் தவறில்லை. 1. ஒப்புக்கொள். முதலில் துயரமான இழப்பு நிகழ்ந்துவிட்டது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். மரத்துப்போன அவநம்பிக்கையில் தற்காலிக நிவாரணம் இருக்கலாம். ஆனால் அவநம்பிக்கையின் மயக்கம் உண்மையுடன் மோதலில் தேய்ந்து தப்பிப்பதை தக்கவைத்துக் கொள்ளும் வீண் முயற்சியில் யதார்த்தத்திலிருந்து விலகுவதை ஊக்குவிக்கிறது. சோகத்தை கற்பனையாக கருதுவதில் மனதளவில் ஒரு ஆபத்து இருக்கிறது. சோகத்தை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் எதிர்கொள்வது நல்லது. உண்மையில் நீங்கள் நல்லறிவை பேண வேண்டுமென்றால் அது அவசியம். யதார்த்தத்தை தைரியமாகவும் வெளிப்படையாகவும் எதிர்கொள்ளும் தைரியத்தில் நிம்மதியும் பலமும் இருக்கிறது. அது உண்மைதான் என்பதை ஒப்புக்கொள்வது. நீங்கள் முதல் அடியை எடுத்து வைத்த பிறகுதான் ஒப்புக்கொள் மன அமைதி மற்றும் ஆன்மாவை நோக்கிய அடுத்த அடியின் கருணை நிவாரணத்தை பெற முடியும். 2. ஏற்றுக்கொள். உங்கள் துயர இழப்பை முழுமையாக ஒப்புக்கொள்வதன் மூலம் அனைத்து மன, உணர்ச்சி மற்றும் ஆன்மீக சக்திகளிலும் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பலனளிக்கும் ஒன்றிற்கு நீங்கள் வழி திறக்கிறீர்கள். ஏற்றுக்கொள். தவிர்க்க முடியாததை ஏற்றுக்கொள்வது மனிதகுலத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும். அனைத்து சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்த மனித இயலாமையை அங்கீகரிப்பதில் ஏற்றுக்கொள் என்பது மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத நிகழ்வுகளின் விளைவுகள் மீது ஆளுமையை மனிதனுக்கு வழங்குகிறது. அதனால் தனிப்பட்ட துயரத்துடன் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது பணிவு மற்றும் பணிவுடன் அமைதியாக, ஆனால் நிச்சயமாக உயிர் வாழ்வதற்கான தேர்ச்சியையும் எந்த விளைவுகளையும் சமாளிக்க உள் வளங்களையும் உங்களுக்கு வழங்குகிறது. அதே நேரத்தில் அதை தாங்கும் வலிமையும் கொடுக்கப்படாமல் யாருக்கும் ஒரு சுமை கொடுக்கப்படுவதில்லை. வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத துரதிர்ஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளும் விருப்பம் மற்ற எல்லா மனித சக்திகளையும் விட அதிகமாக உள்ளது. தவிர்க்க முடியாததை எதிர்த்து போராடுவது பயனற்றது, அல்லது அதை நிராகரிப்பது, அல்லது அதை சபிப்பது, அல்லது அதை வெறுப்பது. ஹாலந்தில் உள்ள ஒரு பழங்கால கதீட்ரலில் நித்திய உண்மை பொறிக்கப்பட்டுள்ளது. அது அப்படித்தான். அது வேறுவிதமாக இருக்க முடியாதையோ. தத்துவஞானி வில்லியம் ஜேம்ஸ் அறிவுறுத்துவது போல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். நடந்ததை ஏற்றுக்கொள்வதுதான் எந்தவொரு துரதிர்ஷ்டத்தின் விளைவுகளையும் சமாளிப்பதற்கான முதல் படியாகும் என்று அறிவுறுத்துவது போல, அத்தகைய இறுதி நிலையை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே சமாளிக்க முடியும். மேலும் ஷோபன்ஹவரின் தத்துவத்தில் வாழ்க்கை பயணத்திற்கு உதவுவதில் நல்ல ராஜினாமா வழங்கல் முதன்மையானதையோ. ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் துக்கத்திலிருந்து அமைதிக்கு ஆன்மீக மாற்றத்தை அடைகிறீர்கள். ஆனால் பிறகு என்ன? நாம் 1. ஒப்புக்கொண்டு 2. ஏற்றுக்கொண்டால் மன அமைதியை அடைகிறோம். ஆனால் புத்தரைப் போல நாம் செயலற்ற அமைதியான சிந்தனையில் நம்மை இழந்துவிட வேண்டுமா? வாழ்க்கையில் இதைவிட அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கிறது என்று நம்பி நாம் முன்னேறி
மூன்றாவது படியை எடுத்துக்கொள்கிறோம். 3. ஏற்பது. ஒரு செயல் ஒப்புக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் செல்லுபடியை அளிக்கிறது. இது பொருளை வழங்கும் மூன்றாவது பரிமாணமாகும். இல்லையெனில் ஒரு செயலற்ற மனநிலை மட்டுமே இருக்கும். அது உதவியாக இருக்கும், ஆனால் அதற்கு மேல் எதுவும் இல்லை. இது உங்கள் துரதிர்ஷ்டத்தின் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் முழுமையாக சரிசெய்ய தேவையான மாற்றங்களைச் செய்வதில் ஈகோ ஈடுபாடு. இது உடனடி விலகல் சாத்தியத்தை விலக்குகிறது. யதார்த்தத்திலிருந்து விலகுவது விரைவில் ஒரு கடுமையான மனநோயாக மாறும் என்பதால், தேவையான எந்த மாற்றங்களிலும் நீங்கள் விருப்பத்துடனும் முழுமையாகவும் ஈடுபட வேண்டாம். உங்கள் தகவமைப்பு உள்ளிருந்து வர வேண்டும். துரதிர்ஷ்டத்தால் ஏற்படும் மாறிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தானாக முன்வந்து, எந்த நிபந்தனையும் இல்லாமல் சரி செய்ய வேண்டாம். உங்கள் தகவமைப்பு முழுமையானதாக இருக்க வேண்டும். அது உங்களுடையதாக இருக்க வேண்டும். அது உங்கள் தைரியம், உங்கள் உறுதிப்பாடு, உங்கள் முடிவு ஆகியவற்றின் அடையாளத்தை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் 1. ஒப்புக்கொள்கிறீர்கள், 2. ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதனால் நீங்கள் விவரிக்க முடியாத அளவிலான ஆன்மீக மாற்றத்தை அடைகிறீர்கள். வேறு என்ன செய்ய முடியும்? செயல். துயரத்தின் விளைவுகளைச் சமாளிப்பதில் இறுதி சாதனை என்பது, விதி என்றென்றும் மூடப்பட்ட கதவை விட்டுவிட்டு, தேடுங்கள், நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்பிக்கை உறுதியளிக்கும் திறந்த கதவை தீவிரமாக தேடுவதுதான். ஏனெனில் விதி ஒரு கதவை மூடும்போது, நம்பிக்கை மற்றொரு கதவை திறக்கிறது என்பது வாழ்க்கை விதி. நம்பிக்கையின் வாசலுக்கு அப்பால் உங்களை அழைப்பது என்ன? உங்கள் சுயத்தை இழக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உள்ளது. உங்கள் சொந்த விருப்பத்தின் காரணமாக உங்கள் எண்ணங்களையும் சக்திகளையும் ஆக்கிரமிக்கும் ஒரு செயல்பாடு. அது உங்களை விட பெரியது. எனவே உங்களை இன்னும் ஆட்கொண்டிருக்கும் எந்த சோக உணர்வையும் விட பெரியது. நீங்கள் உங்கள் சொந்த செயல்பாட்டின் வழியே தேட வேண்டும். உங்கள் சொந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பின்னர் உங்கள் முழு சுயத்தையும் அதில் செலுத்த வேண்டும். உங்கள் எந்த பகுதியையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் இப்போது சரிசெய்ய முடியாத ஒரு சோகத்தின் வருத்தம், துக்கம் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க விட்டுவிடக்கூடாது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செயல்பட, வேலை செய்ய, மற்றவர்களுக்கு உதவ உந்துதலை கண்டறிய வேண்டும். இதனால் உங்கள் வளர்ந்து வரும் சோகத்தின் சுய உணர்வை இழக்க நேரிடும். அதை ஒரு வெளிப்புற மற்றவர்களின் உதவி உணர்வால் மாற்றுவதன் மூலம். கடினமான உடல் மற்றும் மன உழைப்பு அதிக ஆக்கப்பூர்வமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் சிறந்தது. உணர்ச்சி பதற்றம் மற்றும் துக்கத்தை நீக்கி மாற்றும், மேலும் ஆரோக்கியமான சோர்வை வழங்கும். இது திருப்திகரமான சாதனை ஒளியில் நிதானமான ஓய்வை உறுதி செய்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் செயல்பாடு ஒரு தொழிலை விட அதிகமாக இருக்க வேண்டும். அது ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். எனவே மொத்தம் 1. அட்மிட், 2. அக்செப்ட், 3. அடாப்ட் மற்றும் 4. ஆக்ட். அந்த வரிசையில் பயன்படுத்தப்படும் தவறான சேர்க்கை நம்பிக்கையின் கதவை வெளிப்படுத்தும். இதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் நடக்க முடியும். அமைதியான மற்றும் உறுதியான நிகழ்காலத்தில் மும்முரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவில் பாதுகாப்பாகவும், கணிக்க முடியாத எதிர்காலம் கொண்டு வரக்கூடிய தவிர்க்க முடியாத ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கவும் முடியும். இந்த முடிவுகளை அடைய உங்களுக்கு தேவையான கூடுதல் சக்தியின் ஆதாரம் எங்கே? நீங்கள் செய்யும் செயலின் மூலமே சக்தி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அது ஒரு வாழ்க்கை விதி. நீங்கள் விசுவாசத்துடன் செயல்பட்டால், நீங்கள் காரியத்தைச் செய்தால், நீங்கள் சக்தியைப் பெறுவீர்கள். இவ்வாறு நீங்கள் உயிர் வாழும் மற்றும் தனிப்பட்ட துயரத்தை தாண்டும் திறன், நீங்கள் முடிவிலியின் ஒரு பகுதி என்ற உங்கள் முழுமையான நம்பிக்கையில் அதன் சக்தியைக் காண்கிறது. இது முழுமையான பரிபூரணமாக இருப்பதால் உங்களுடையது உட்பட எந்த பிரச்சினைகளையும் கொண்டிருக்க முடியாது. எனவே வரம்பற்ற வளங்களுடன் உங்கள் பிரச்சினைகளை விடுவிக்க உங்களுக்கு ஞானமும் நம்பிக்கையும் இருக்கும்போது அவற்றை தீர்க்கிறது.